வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் நான் வள்ளலார் கோயிலுக்கு வாக்கிங் போகும்போது பார்த்தேன். ஒரு மரத்தை சுற்றி பட்டாம்பூச்சியாக பறந்தது. அந்த மரம் ஃபுல்லும் நிறைய பூ பூத்துருந்தது, கொத்து கொத்தா நல்லா வாசனையாகவும் இருந்தது. சரி, அது என்ன பூன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறமா தேடும்போது தான் தெரிஞ்சது இது ஏழிலை பாலைன்னு சொல்லிட்டு. பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம் தான் இது. இது கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷமாக இருக்குனாலும் நம்ம இதை அதிகமாக வீடுங்களில் யாரும் வளர்க்குறதில்ல, எங்கேயும் பார்க்க முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மரத்தில் பேய்கள் தங்குதுன்னு சொல்லி பழங்குடி மக்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்பிட்டே இருக்காங்க. அதனால தான் இதை யாரும் வீடுகளில் வளர்க்குறதில்ல. சாலையோரங்கள்லையோ இல்லை பார்க்கலையோ வேணால் நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு அழகான செடியாக மரமாக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குங்க. இதோட பூவை கிள்ளும்போது ஒரு விதமான பால் வரும். அந்த பால் தலைவலிக்கு, மூட்டு வலிக்கெல்லாம் தைலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டையை கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி குடித்தோம்னா கேன்சர், சுகர், டிபி எல்லாமே சரியாகும். இந்த இலையை வறுத்து பொடி பண்ணி சீல்பட்ட புண்ணு, நாள்பட்ட காயம் இதுக்கெல்லாம் வச்சு கட்டும்போது அது சீக்கிரமே குணமாகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இதை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.